பூமியின் ஒரே இயற்கையான செயற்கைக்கோளான சந்திரன் பல பில்லியன் ஆண்டுகளாக நமது கிரகத்தை அமைதியாக கவனித்து வருகிறது. அதன் இருப்பு கலாச்சாரங்கள், அறிவியல் மற்றும் பூமியின் வாழ்க்கையின் தாளத்தை கூட பாதித்துள்ளது. சந்திரனின் உருவாக்கம் முதல் இன்று வரையிலான கண்கவர் வரலாற்றை ஆராயுங்கள். சந்திரனின் உருவாக்கம், நிலவின் தோற்றம் பற்றி நிலவும் கோட்பாடு மாபெரும் தாக்க கருதுகோள் ஆகும். தியா என பெயரிடப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் அளவுள்ள பொருள் சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் தொடக்கத்தில் மோதியதாக இது தெரிவிக்கிறது. இந்த மகத்தான தாக்கத்தின் குப்பைகள் இறுதியில் ஒன்றிணைந்து சந்திரனை உருவாக்கியது. சந்திரனின் கலவை பூமியின் மேலோட்டத்தை ஒத்திருக்கிறது. இந்த கோட்பாட்டை ஆதரிக்கிறது. ஆரம்பகால அவதானிப்புகள் மற்றும் புராணங்கள், தொலைநோக்கிகளுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மெசபடோமியர்கள், சீனர்கள் மற்றும் கிரேக்கர்கள் போன்ற பண்டைய நாகரிகங்கள் சந்திரனின் கட்டங்களை கவனித்து அவற்றை விவசாய சுழற்சிகள் மற்றும் தெய்வங்களுடன் தொடர்புபடுத்தியது. கிரேக்க தெய்வமான செலீன் மற்றும் ரோமானிய தெய்வம் லூனா போன்ற சந்திர தெய்வங்கள் பெரும்பாலும் பல்வேறு கலாச்சாரங்களில் மதிக்கப்படுகின்றன. அறிவியல் ஆய்வில் சந்திரன் 17ஆம் நூற்றாண்டு தொலைநோக்கிகளின் வருகையுடன் சந்திர ஆய்வில் ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது. 1609ஆம் ஆண்டில் கலிலியோ கலிலியின் அவதானிப்புகள் மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் பள்ளங்கள் கொண்ட ஒரு உலகத்தை வெளிப்படுத்தின. இது ஒரு சரியான வானக்கோளத்தில் முன்னர் இருந்த நம்பிக்கையை சவால் செய்தது. ஜோஹன்னஸ் ஹெவிலியஸ் மற்றும் ஜியோவானி காசினி போன்ற அடுத்தடுத்த வானியலாளர்கள் சந்திரனை வரைபடமாக்கி விரிவான அவதானிப்புகளை வழங்கினர். ஸ்பேஸ் ரேஸ் மற்றும் மூன் லேண்டிங்ஸ் 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே நிலவுக்கான பந்தயம் நடந்தது. விண்வெளி பந்தயம் வரலாற்று சிறப்புமிக்க அப்பல்லோ பயணங்களில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. ஜூலை 20, 1969 அன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் அப்பல்லோ 11 பயணத்தின் போது சந்திரனில் காலடி எடுத்து வைத்த முதல் மனிதர்கள் ஆனார். இது மனிதகுலத்திற்கு ஒரு மகத்தான சாதனையை குறிக்கிறது. சந்திர அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள், அப்பல்லோ பயணங்களுக்கு அப்பால் ரோபோ ஆய்வுகள் மற்றும் லேண்டர்கள் மூலம் சந்திர ஆய்வு தொடர்ந்தது. இந்த பயணங்கள் சந்திரனின் புவியியல், கலவை மற்றும் சாத்தியமான வளங்களைப் பற்றி மேலும் வெளிப்படுத்தின. சந்திர பள்ளங்களில் உள்ள நீர் பனி போன்ற சமீபத்திய கண்டுபிடிப்புகள் விண்வெளி ஆய்வுக்கான எதிர்கால தளமாக சந்திரனின் சாத்தியக்கூறுகளில் ஆர்வத்தை தூண்டியுள்ளன. கலாச்சார தாக்கம் மற்றும் உத்வேகம், சந்திரனின் தாக்கம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. இது எண்ணற்ற கலை, இலக்கியம் மற்றும் இசை படைப்புகளை ஊக்கப்படுத்தியுள்ளது. ஷேக்ஸ்பியரின் A Midsummer Night's Dream முதல் பிங்க் ஃப்ளாய்ட் இன் டார்க் சைட் ஆஃப் த மூன் வரை சந்திரனின் மர்மம் மனிதனின் கற்பனையை வசீகரித்துக் கொண்டே இருக்கிறது.